ஜெய் சர்க்குருநாதா. ஷிரடிக்கு போகக்கூடிய நிறைய பக்தர்களுக்கும் பாபாவை ஆழ்ந்து விரும்பக்கூடிய ஏனைய பக்தர்களுக்கும் ஒரு கேள்வி. சாய்ராம், நாங்கள் ஷிரடிக்கு போகும்போதெல்லாம் சமாதி மந்திர்லெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், நிறைய பாபாவுடைய பக்தர்களுடைய ஃபோட்டோஸ் இருக்குது, ஆனால் அம்மா ராதாகிருஷ்ண மாயனுடைய ஃபோட்டோவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி. அதுபோக நம்மளுடைய சேனலில் உள்ள லோகோவோ இல்லை அடியன் எழுதின நூலில் இருக்கக்கூடிய அம்மாவுடைய திருவுருவமோ இதுதான் அம்மா ராதாகிருஷ்ண மாயனுடைய புகைப்படமா அப்படின்னு ஏனைய பக்தர்கள் நிறைய கேள்வி உண்டு. அதற்கான ஒரு அற்புதமான பதில், பாபாவுடைய பக்தர்களுடைய வரிசையில் சமாதி மந்திரில் அம்மா ராதாகிருஷ்ண மாயனுடைய ரூபம் இல்லாதது சத்தியமே. அம்மா வாழக்கூடிய காலகட்டத்தில் 1916க்கு முன்னாடி அம்மா தன்னுடைய ரூபத்தையும் தன்னுடைய நாமத்தையும் வெளியில் வராதபடிக்கு சங்கல்பம் கொண்டார்கள். ஆனால் பாபாவுடைய சமாதி காலத்துக்கு அப்புறமா, அம்மாவுடைய சமாதி காலத்துக்கு அப்புறமா 100 வருஷத்துக்கு பின்னாடி அம்மாவுடைய வைபவங்களை பாபா வெளியில் கொண்டுட்டு வரணுன்ற ஒரு பெரிய சங்கல்பத்தை எடுத்திருக்கார் போல் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரூபம்தான் அன்னை ராதாகிருஷ்ணமாயியாக 15 வருட காலங்களாக நாம் வழிபாடு செஞ்சுட்டுருக்கோம். இந்த ரூபமானது எப்படி வந்தது அப்படின்னா, சின்ன வயசில் எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன். எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்லை, எங்கள் அம்மாவுடைய அரவணைப்பு எனக்கு இல்லை. அந்த ஒரு ஏக்கத்தோடையே அடியன் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 2009, 2010களில் அம்மா ஜெகத்மாதா பாபாவுடைய பரமபக்தை ராதாகிருஷ்ணமாய் அம்மா கனவுல அடியனுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அதே கனவுல என்னை பாபாவையும் தரிசிக்கும்படியாக வைத்தாங்க. ஒரே கனவுல அம்மாவையும் பாபாவையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. 2 முறை அம்மா எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அதனுடைய ஞாபகார்த்தமாக அம்மாவுக்கு ரூபமும் இல்லை, நாமமும் இல்லை, அம்மாவுடைய புகழும் வெளியில் வரல. நம்ம என்ன பண்ணலாம், என்னுடைய தாயாக நினச்சேன்னா எங்கள் அம்மாவை நான் கனவுல எப்படி தரிசித்தனோ அதே ரூபத்தை ஒரு தலைச்சிறந்த ஓவியர் மூலமாக கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டு அந்த ஓவியர் மூலமாக வரையப்பட்டு இந்த ரூபம்தான் அம்மா ராதாகிருஷ்ணமாயின்ற பாவத்தில் அடியன் 15 வருட காலமாக இந்த ரூபத்தை தான் அடியன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் பூர்ணமாக தெரியும். இது தரிசனம் கொடுத்ததனுடைய கிருபை, அம்மாவுடைய கிருபை, பாபாவுடைய கிருபையால் இந்த ரூபத்தை வரைந்து முதல்ல துவாரகாமாயி, சாவடி, சமாதி மந்திரெல்லாம் வச்சு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தினால அன்னை ராதாகிருஷ்ண மாயனுடைய இந்த அழகிய வடிவான இந்த சுரூபத்தை எழுந்துருளை பண்ணி 15 வருட காலமாக நம்ம வழிபாடு செய்து கொண்டு இருக்கோம். ஆகவே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரூபம் இப்படி தான் வந்தது. ஏன்னா தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ண அன்னை ராதாகிருஷ்ண மாயனுடைய ரூபமும் இப்படியாக வெளியில் வரணுங்கிறது பாபாவுடைய சங்கல்பமாக இருக்குது. ஆகையினால இந்த ரூபம் இப்படி தான் வந்தது. சாய்.